நடந்தத விவரமா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். ரைட். கான்ஸ்டபிள் ரெடியா? ரெடி சார். பேனால மை போட்டுக்கியா? நம்ம பேனால எப்பவுமே மை தீரா சார். பி கேர்ஃபுல். ரெடி. குயிக் டெல் மீ. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சாந்தியும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். நிறுத்துங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கீங்க. கான்ஸ்டபிள் சார், ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க மேம். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணேன். முருகா, டெல் மீ குயிக். சாந்தி பொண்ணு சாப்பிட்டுட்டு கை கழுவ போச்சு. நிறுத்துங்க. சாப்பிட்டு கை கழுவ போயிருக்கு. கான்ஸ்டபிள், சாப்பிட்டு கை கழுவ போயிருக்காங்க ஐயா. இது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணு. சாப்பிட்டு கை கழுவுறதா? எஸ் நோட் பண்ணு. முருகா, டெல் மீ. அப்புறம் சார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த சாந்தி பொண்ணுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன். அதை இந்த திருட்டு பையன் ஒரே அமுக்குனான். நான் அவனை அமுக்கி இங்க கொண்டு வந்துட்டேன். எதை சார் கண்டுபிடிச்சீங்க? உங்க சாந்தியினுடைய வைர நெக்லஸ இவன் தான் திருநாங்கிறத கண்டுபிடிச்சேன். கான்ஸ்டபிள், என்ன பண்ற? ஒரு இன்சிட்டை படுத்துட்டு சாந்தி வீட்டுக்கு போ. அந்த அம்மாவுடைய கழுத்து சுற்றளவு மட்டும் ஆனந்த எடுத்துக்கிட்டு வா. ஏன்னா இந்த கேஸுக்கு இதான் முக்கியமான பாயிண்ட். முருகா, வர்றேன் சார். ஏன் கழுத்து சுற்றளவு அளந்து எடுத்துட்டு வர சொன்னேன்னா, அந்த கழுத்துல தான் இந்த வைர நெக்லஸ் இருந்தது. சார், உங்களுக்கு ரொம்ப அறிவு சார். அதான் இந்த உத்தியோகம். சார், தெரியாம தான் கேக்குறேன். கேளுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி டெய்லரா இருந்தீங்களா? You shut up. இல்ல, கழுத்து சுத்தளவு கேட்டீங்களே, ரவிக்கு தைக்க போறீங்களோன்னு நினைச்சேன். ஓ பேர் என்ன? உன்னதான் கேக்குற பேர் என்ன? மச்சக்கால. திருடதான் உன் தொழிலா? இல்லீங்க, நான் டாக்டருங்க. திருட்டு நாயே. எடுத்து போய் வர சொல்றேன். முட்டிக்கு முட்டி தண்ணி மூளை வெளியே எடுத்துருவேன். நீ திருடன் தானே? ஆமாங்க, நான் திருடன் தாங்க. நீ திருடன் தானே? என்ன பிபி இருக்கு, சுகர் வேற இருக்கு, டான்சில்ஸ் இருக்கு. கவலைப்படாதீங்க, நீ சீக்கிரமே இந்த இடத்துக்கு வந்துருவேன். So many thanks, sir. Don't talk anybody. கொண்டு போய் வை, sir. கொண்டு போங்க சார். சரியா? நீதானே கூட ரயில் வந்த, நீதானே போட்டி திருடின. சார், யார பார்த்து திருடன்? இவர் யார் தெரியுமா? இவர்தான் பிரபல டாக்டர் மகேஷ். டாக்டர் மகேஷா? எஸ். மச்சான் மச்சக்கால எம் பொட்டியை திருடிட்டு என்னையே திருடன் ஆக்கிட்டியா? இதுதான் சார் உலகம். சார், இவன் பயங்கரமான கிரிமினல். இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இவனை உடனே உள்ள தள்ளுங்க. இன்னும் ஆளாளுக்கு தேவல தட்டுறீங்க. கொண்டு போயா முடியா? மச்சக்கால, சட்டம் ஒரு இருட்டரை நிரூபிச்சிட்டல, ஆனா சாட்சியோட வரேன். வெற்றி எனக்கு தான். இருந்து ஒருத்தன் வர்றானா, அங்க உள்ள ஒரு பார்ட்டி அவங்கிட்ட சோப்புகளை கொடுத்து மெட்ராஸ்ல யாருகிட்டயோ கொடுக்க சொல்லி இருக்காங்களாம். அந்த சோப்பு யாருகிட்ட வந்து சேர்ந்துன்னு உடனே கண்டுபிடிச்சாங்கணும். சோப்புன்னா கடையில வாங்கினா சரியா போச்சு. இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? முட்டாள், வெறும் சோப்பு இல்லடா, அதுக்குள்ள பல லட்சம் மதிப்புள்ள வைரங்கள் இருக்கு. வைரமா? லண்டன்ல இருந்து யாரு கொண்டு வராங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாத, இந்த பேனா கத்தி பீட்டரணி புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான். கூடிய சீக்கிரம் வைரம் யாருக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அந்த ஆளுங்களை வச்சு சோப்பை யாரு கொண்டு வர்றாங்கிறதையும் கண்டுபிடிக்கிறேன். பாடா என் மச்சி, என்னடா உன் கட்சி? ஜெயில இருந்து காட்டா விடுதலை ஆயிட்டான். உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படியா? நீங்க எல்லாம் போகலாம். ஷீலா, என்னடா கூத்துல ஜெயில இருந்து அடிக்க குடிச்சு யார் அந்த காட்டா? எங்க அக்கா புருஷன். அவன் கொடுமை தாங்காம தான் எங்க அக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? இப்ப எங்க இருக்காங்க? நீ கவலைப்படாத, அந்த காட்டான நான் ஒரு கை பாக்குறேன். காட்டா இன்னியோட பூட்டா. அவனை கண்ட இந்த சேரி மட்டும் இல்லையா, போலீஸே பயப்படும். நமக்கு எதுக்கு ரோஜனமா போய்கினே இருப்போம். பார்வை பாத்துட்டு வந்துடுற. நீ ஆம்பளையா இருந்தா உள்ளிடுற. இவனா மச்சான்? அடப்பாவி, நம்ம கையில பயந்துக்கினானா? ஹே கண்ணம்மா, எப்படி இருக்க? நீ மச்சான் போலாம். நில்லு.
என் பொண்டாட்டி இருக்கிறப்பவே என் குழந்தையா உன்னை ஜாடமாடையா வச்சுக்கிறேன்னு சொன்னேன். நீ கேட்க மாட்டேன்ட்ட. இப்ப அவளும் இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். எப்படி அவளையே தொடர? அடடடடா, யாருமா நீ? பம்பாயில இருந்து வந்திருக்கான்னு சொன்னாங்களே மச்சான் மச்சக்கால, நீதானே அது? ஏய் மச்சி, இது நம்ம பரம்பரை நிலம், ஏற்கனவே பட்டா போட்டாச்சு. நீ விவசாயம் பண்ணனா ஏதாவது புறம்போக்கு நிலத்தை பார்த்துட்டு போடாக்கன்னா? கேட்டீங்க? என்ன டிவில வயலும் மரவுல பேசுற மாதிரி பேசுறான்? இனிமே என் வழியில குறுக்க வந்த படவா தலைய நொங்கு செய்யற மாதிரி செய்விடுவேன். கண்ணமா இருடி, உன்னை கவனிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டுல டாக்டருக்கு இப்படி ஒரு நிலைமையா? அவன்கிட்ட வாயை கொடுக்கற அப்ப சொன்னல, அவன்கிட்ட வாயை கொடுத்தா என்ன ஆகும் எனக்கு தானே தெரியும். போலாம். எப்படி அடிச்சுட்டா? போலாம். சுண்ணாம்பு வச்சிருக்கியா? ஐயோ, வர வர இந்தியா பணக்கார நாடா ஆகிட்டு இருக்கு போல இருக்கே. ஏண்டா கிண்டலா பண்ற? எதை வச்சு சொல்ற நீ? இல்ல, ஏர்போர்ட்ல நான் வந்து இறங்கின உடனே பிச்சைக்காரனுக்கு நாரணா போட்டேன். அவன் அதை திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டான். இப்பெல்லாம் மினிமம் 5 rupees ஆமே, அதுக்கு கம்மின்னா வாங்குறதே இல்லையாமே. ஏண்டா சின்ன வயசுல தும்மா ஆரம்பிச்சது லண்டன் போய் இந்த வியாதி தீரலையா? உன் பேரை லண்டன் விச்சுங்கிறத லண்டன் அச்சுன்னு மாத்திடலாம். மாத்திக்கலாமே. ஆமா, இப்ப என் பையன் எப்படி இருக்கிறான்? உன் பையனா பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் விவரமான பையன் தான். ரவுடியா? You mean rogue? அடச்சா ரெண்டும் ஒண்ணுதானடா. அது மட்டும் இல்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை மீட் பண்ணி பேசினாங்க. அவர் பேசுறது ஒண்ணுமே புரியலன்னு சொன்னாங்க. அவன் ஃபாரின்லயே படிச்சவன் இல்லையா? நீங்க பேசுறது இந்தியன் இங்கிலீஷ், அவன் பேசுறது இங்கிலீஷ். அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் எங்கடா இங்கிலீஷ் பேசுறான்? சேரி பாஷையில பேசுறான். சரியா? சாயாங்கிறாரு, பாயான்றான், பொறேங்கிறாரு, நாஸ்தான்றான், குஸ்காங்கிறாரு. ஏண்டா இவ்வளவு லோ கிளாஸாவா வளர்த்த? லோ கிளாஸா? யூ மீன் அடி மட்டும்? அடி வாங்க போற நீ. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ரொம்ப டீசெண்டா வளர்த்திருந்தேனே, ஒருவேளை தாய்நாட்டுக்கு வந்த உடனே தருதலை ஆயிட்டானோ? வரும்போதே அப்படித்தான் வந்தான். ஆனா அவன் வந்த பிற்பாடு ஆஸ்பத்திரி வருமானம் அதிகரிச்சிருச்சு. மாப்பிள ஆபரேஷன் பண்றத பார்த்து இங்க உள்ள டாக்டர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. Is it? அடடடடா, இப்பதான் என் பெத்த வயத்துல மில்க போர் பண்ண மாதிரி இருக்குது. உடனடியா ஆஸ்பத்திரிக்கு போய் சும்மா போறியா? நோனோ, அவ ஆபரேஷன் செய்யற அழக அப்படியே என் கண்ணால ரசிக்கணும். நீங்க ஆபரேஷன் சொன்ன உடனே எனக்கு கோஆபரேஷன் ஞாபகம் தான் வருது. ஆபரேஷன்ல வெட்டுறான், கோஆபரேஷன்ல ஒட்டுறான். ரெண்டுலயுமே ரேஷன்ங்கிற வார்த்தை இருக்கு. ரேஷன் உடனே நேஷன் ஞாபகம் வருது. ஐயோ, என்னப்பா அது? கௌரிக்கு இன்னும் அந்த பேச்சு வாங்கி பேசுறது நிக்க. அட தோ, நீ ஒரு அச்சு, அவ ஒரு நச்சு. நச்சுன்னா விஷம், நஞ்சுன்னாலும் விஷம். நஞ்சப்பான் பேர் வைக்கிறாங்க, ஆனா நச்சப்பான் பேர் வைக்கிறாங்களா? அதே சமயத்துல பிச்சப்பா, பச்சையப்பா, வேலப்பா, வீரப்பா, உடையப்பா, உலகப்பா, மெய்யப்பா, மலையப்பா, முத்தப்பா, முஸ்தாப்பா, அப்பா அப்பா, எத்தனை அப்பா. அம்மா, நான் படிக்கணும்மா, என்ன விட்டுருங்கம்மா. அம்மா, அம்மாவிலதான் எத்தனை அம்மா. செல்லம்மா, சின்னம்மா, கண்ணம்மா, பொன்னம்மா, சித்தம்மா, பட்டம்மா, முனியம்மா, கண்ணம்மா. டாக்டர் மகேஷ், இந்த பேரு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. அட்ட நம்ம பேரு. பரவாயில்ல, அவனாவது டாக்டர் தொழில் செய்யட்டும். என்ன பண்றது? ஹலோ. ஐயோ ராஸ்கல். ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல? என்ன வெளில விடாதீங்க, உள்ளே பிடிச்சு வைங்கன்னு சொன்னேன்ல. ராஸ்கல், நீதான் என் இடத்துல உட்கார்ந்திருக்கியா? உன்னை விட மகேஷ், மகேஷ், நான் சொல்றத கேளுப்பா. இங்க பாரு, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருப்பா. என்ன பாவம் பண்ண? ஏண்டா நான் டாக்டர் பட்டம் வாங்கினது பிக் பாக்கெட் அடிக்கவா? உன்னை விட மாட்டேன்டா. நானே 1000 வீடு கட்டிக்கிட்டு இருக்கவன் என்கிட்டயே வீடு கட்டி காட்டுறியா? வீடு கட்டிட்டு இருக்கியா? நீ என்ன ஹவுசிங் போர்ட்லயா இருக்க? இந்த பாரு மகேஷ், தமாசெல்லாம் வேண்டாம். செல்வநாதன் பொண்ணு சாந்தி என்ன உயிருக்குறா காதலிக்கிறா. முதல்ல எங்க கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நானே உண்மையை சொல்லிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆ. நான் பண்ற பிக் பாக்கெட் தொழில் டாக்டர் தொழிலை விட லாபமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நாய் வேஷம் போட்டாச்சு, உழைச்சுதான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, கண்ணம்மா எப்படி இருக்கா? கண்ணம்மா எப்படி இருக்கல? இப்ப கண்ணம்மா என் காதலி. கண்ணம்மாவை நீ காதலிக்கிறியா? அந்த ஆண்டவனே வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாது. அப்ப ரூட் கிளியர். அச்சா, அண்ணா இந்த அவன் பர்ஸ் இப்பதான் அடிச்சேன். அதுல ஒண்ணு இல்ல, நீயே வச்சுக்க. என்ன அது வித்தியாசமான பாஷையா இருக்கே? புரியல? உங்க அப்பாவும்
எங்க மாமாவும் இங்க வராங்களாம். என்னது புரியல? அப்படியான்னு கேட்டேன். இனிமே இங்க இருந்து ஆபத்து. வா பக்கத்து ரூம் போலாம். என்னமோ பிராக்டிஸ் கிளியது பெரிய ஆஸ்பத்திரியா கட்டி இருக்கிறாங்க. இது என்ன மனுஷ ஆஸ்பத்திரியா மாட்டு ஆஸ்பத்திரியா இப்படி அலறான்? அவஸ்தையில அலறா நீ கேள்விப்பட்டியா? நீ கூட இங்கதான் பிறந்தப்ப கழுத மாதிரி கத்துன, அதுக்காக உன்னை கழுதைன்னு சொல்ல முடியுமா? பரவாயில்லையே, நல்ல ஞாபகம் வச்சிருக்கிற. ஆமா, உள்ள வெண்ணிலாரை போட்டுக்கிட்டு 2-3 திரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் தான் உன் நர்ஸ. என்ன பர்சா? உங்க ஊர்ல எப்படி இருப்பா நர்ஸ்? இங்க டிரெஸ் வெள்ளை, அங்க ஆளே வெள்ளை. வெள்ளையா இருந்தா என்னயா? வேலை சுத்தமா இருக்கணும், தெரியுமா? யாரு? நம்ம மதுரை முன்னாடி பேசுறது மதுரை முன்னாடிக்கு சீரியஸா வர்த்தகரி தின்னானா? மூதேவி கறி கறி நானும் அலைஞ்சா. இந்த அம்மாவாசை என்னைக்கு எவன் வாங்கி கொடுத்தான்? நீ போய் பையனை பாரு, நான் முன்னாடி பார்த்து வரேன். பையன் பையனா பாப்பாவா? எப்பா இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? காதை கொடுத்து திருப்பி கொடுத்துறேன்டா. உட்கார். ஹலோ மை சன் மகேஷ். வாட்? என்னடா கோலம் இது? வாலேனா இப்பதான் லண்டன்ல இருந்து கபால் வந்து குளிச்சீங்கண்ணா. ட்ரெஸ் தான் மோசம் நினைச்சேன், உன் பாஷா அதை விட மோசமா இருக்குது. ஆமா, இந்தியாவில இப்ப டாக்டர்லாம் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட ஆரம்பிச்சிட்டாங்களா? இது மாதிரி லுங்கி கட்டினாதான் காத்தோட்டமா இருக்குது. அத்தான் சரிதான், விட்டா உறவு முறைய மாத்திரும் போல இருக்குது. என்னன்ற நீ? இந்தியாவுக்கு நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. நீ யாரு? லண்டன் விச்சுவோட சன். நதிக்கரையில பிறந்த நீ பூம் நதிக்கரையில பிறந்த மாதிரி பிஹேவ் பண்ற. இதுக்கெல்லாம் காரணம் அந்த டாக்டர் செல்வநாதன். எங்கவன்? அவனை பிடிச்சி என்கொயர் பண்றேன். டாக்டர் செல்வநாதா, செல்வநாதா. மாப்பிள்ளை பாத்தியா? பையன் ஒரு மாப்பிள்ளை மாதிரி வச்சிருக்கிறேன். சோமாரி மாதிரி இருக்கிறான். எந்த பேச்சு? லண்டன்ல இருக்கும்போது ஜாதி ஜாதி அப்படின்பா, இப்ப நைனா இது நைனா அப்படிங்கிறான். சுத்தமா அவனுடைய நட உட பாவனை எல்லாத்தையும் நீ கெடுத்து வச்சிருக்கிற. அறிவு கட்டவனே, அவன் இந்த ஊர் கலாச்சாரப்படி நடக்கிறான். நீ இருக்கிற ஊர்ல வேட்டி துணிமணிலாம் அவுத்து விட்டுக்கிட்டு தெரியலாம். இங்க அப்படி முடியுமா? வெட்டிடுவாங்க சென்சார்ல. அதுக்காக ஒரு டாக்டர் ரவுடி மாதிரியா இருக்கிறது. ரவுடி மாதிரி சொல்றாங்க. மாப்பிள, ஐயோ மாமா வராரு, உட்காரா. பேஷண்ட்டை எப்படி கவனிக்கிறாரு? டாக்டர் தொழிலுக்கே ஒரு பெருமை. வாங்க மாமா வாங்க. உங்க அப்பா இருக்கானே அந்த மடைய உங்களை ரவுடின்னு சொல்றான். சொன்னா சொல்லட்டு மாமா. நான் லண்டன்ல டாக்டருக்கு படிக்கும் போது இந்த மெட்ராஸ் வெயில் பட்டு பட்டு இப்படி கருத்து போயிட்டேன். அதனாலதான் அப்படி சொல்றேன். வாசம் வந்தா இங்க வெயில் கொஞ்சம் அதிகம் தான். நீங்க தொழில கவனிங்க. பேஷண்ட் அங்க திரும்பியா நெஞ்ச விரிச்சு காட்டு. விட்டு மடையா, இத வரேன்டா.